வெண்பா கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் மல்லிக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போ அவ்வளோ சந்தோஷத்துல இருப்பாங்க. ஏன்னா, அந்த இடத்துல மல்லி வந்து இவங்க துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து வெண்பா வந்து "மல்லிமா" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சவுண்ட கேட்ட உடனேயே மல்லி உடம்புல ஒரு புத்துணர்வு பிறக்குது. மனசுல வந்து அப்படியே ஒரு இன்ப அதிர்ச்சி, முகத்துல ஒரு ஆனந்த கண்ணீர் எல்லாமே தாண்டவம் ஆடுது. அப்ப இது எல்லாம் நிஜமா? இல்ல கனவா? அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா கனவா தான் இருக்கணும். ஒரு பக்கம் விஜய் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாரு. அவர என்னத்த சொல்ல நம்ம வந்து விஜய வந்து. அவர் பாட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு அந்த காலை மடக்கி வச்சுக்கிட்டு அதாவது பொண்ணு தொலைஞ்சு போச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. காலே போனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை தேடி போக வேண்டாமா? ஏன் எத்தனை ஆட்டோ இருக்கு, எத்தனை கால் டாக்ஸி இருக்கு, எதையோ ஒன்று எடுத்துட்டு ஏதோ ஒரு வகையில் தேட வேண்டியதானே. வீட்டில் உட்காந்துக்கிட்டு மல்லியை வந்து குறை சொல்லிக்கிட்டு ஏய் என் பக்கத்தில் வராத அப்படிங்கிறது, என் முகத்தில் முழிக்காத அப்படிங்கிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தேவையில்லை. இப்போ இந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும், என்ன எதை பண்ணுனா நம்ம பொண்ணு வெண்பா கிடைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி விஜய் யோசிச்சிருக்கணும். அதை விட்டு சும்மா மல்லியை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. கதிரேசன் நிஷா அது பண்ணத்தான் செய்வாங்க, அவங்கள கண்டுக்க கூடாது. ராஜியும் பண்ணத்தான் செய்வாங்க. அதை தாண்டி இப்போ மல்லிகிட்ட ஒரு வார்த்தை பேசினா மல்லிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதன் மூலமா கண்டிப்பா வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதை விஜய் செய்யாம விட்டுக்கிட்டு இங்க வந்து மல்லியை வந்து நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. இதான் இவருக்கு வேலையாகி போச்சு. இன்னொரு பக்கம் நாகுவும் மல்லியும் வந்து வெண்பாவுக்காக ஒரு பூஜை நடத்தணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க ரோட்ல போகும்போது கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலை கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்கே வந்து என்ன, ஜன்னல் ஓரத்தில் அந்த வார்டில் வெண்பா வந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வார்டு வெளியில் லாக் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது உள்ள ரவுடிகள் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத நேரத்தில் வெளியில் யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு உதவிக்கு கூப்பிடலாமா அப்படின்னு வெண்பா நினைப்பாங்க. அவங்க பார்க்குறது யாரை பார்ப்பாங்கன்னா இந்த நாகுவையும் அவங்க மல்லியம்மாவையும் தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து வெண்பா வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு கத்த தான் செய்வாங்க. அந்த கத்தல் அந்த சவுண்டு வந்து மல்லி காதில் விழுமான்னா விழாது. ஆனால் மனசுக்குள்ளே விழும், ஒலிக்கும். மல்லிக்கு வந்து எப்படி ஒலிக்கும் அப்படின்னா, என் பொண்ணு வெண்பா இது பக்கத்தில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற அந்த டெலிபதி வந்து மல்லிக்குள்ளே உருவாகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி மல்லி மட்டும் மாடியை நோக்கி திரும்பினாங்கன்னா அங்கே வெண்பாவை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நொடி அந்த இடத்துல மல்லி இருக்க மாட்டாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே புகுந்து சல்லடை போட்டு அந்த இடத்துல தேடி வெண்பாவை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.